கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையின் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. பிரியமானவர்களே, இன்று ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்றது. இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக நாம் கருத்தோடு ஜெபம் பண்ணுவோம், ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம், ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிக்கப்படுகின்றது. கிருபை நம்ம எல்லாருமே பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? அவருடைய கிருபை இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாருமே தேவ கிருபையினாலே நம்ம தாங்கப்படுகின்றோம், நம்ம நடத்தப்படுகின்றோம். உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது, என்னை நடத்துகின்றது என்று பாடலாம் பாடுறோம் இல்லையா? அப்போ தேவனுடைய கிருபை நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அதனோடு கூட அந்த கிருபையானது நம்மில் அது பெருகி நம்மை கிரியை செய்ய வைக்கின்றது. நம் மூலமாக கர்த்தர் பலமாக கிரியைகளை செய்கின்றார். அதற்கு தேவ கிருபை அவசியமாக இருக்கின்றது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் படியே நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்கின்றோம் இல்லையா? சிலர் பார்க்குறோம், நல்ல அதிகமான அளவு கிரியை செய்கிறாங்க, நல்லா ஷைன் பண்ணுறாங்க, பெரிய காரியங்களை செய்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக இருக்குது எல்லாருக்கும். ஆனால் அங்கே வசனம் சொல்லுது, எல்லாருக்கும் கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது என்றால் கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக. இப்போ இதை கிறிஸ்து நம்ம ரட்சிக்கப்பட்டவுடனே நமக்குள்ள அவர் உருவாக ஆரம்பிக்கின்றார் இல்லையா? பவுல் ஒரு இடத்துல சொல்லிக்கின்றார், நீங்கள் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகளாக இருக்கிறீங்க அப்படிங்கிறாரு. அப்போது எல்லாரும் ரட்சிக்கப்படலாம், ஆனால் அவங்க எந்த அளவு கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்துருக்கிறாங்க, கிறிஸ்துவனுடைய வசனத்தின்படி வாழ்கிறாங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை வசனத்தின் மேலே, கற்பாறையின் மேலே கட்டப்பட்ட வீடாக யாரெல்லாம் அப்படி வளர்றாங்க, எப்படி ஸ்ட்ராங்காக இருக்காங்க கிறிஸ்துவோடு கூட. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள். அவரோடு நிலைத்திருந்து, அவரோடு உறவாடி, அவரோடு பேசி, அவருடைய சித்தத்தை செய்து, அவருடைய இருதயத்தை நம்ம மகிழ பண்ணி, அப்போ நம்ம கனி கொடுக்கிற வாழ்க்கை, என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று இயேசு மகாராஜா சொல்லுகின்றார். அப்போ அவரில் நிலைத்திருப்பதற்கு தக்கதாக கொடியானது செடியோடு இணைந்திருந்தால் நிலைத்திருக்க வேண்டும். பிரியமானவர்கள், அப்படி நிலைத்திருக்கிற அனுபவத்தோடு நம்ம வாழும் பொழுது நம்மில் அவருடைய அளவு பெருகுகிறது. கிறிஸ்துவின் மகிமை, கிறிஸ்துவின் அளவு, அவருடைய வல்லமை, அவருடைய வசனம் நமக்குள்ள பெருகுகிறது. அப்போ அந்த அளவுக்கு தக்கதாக கிருபை நமக்கு கொடுக்கப்படுகின்றது. இப்போ நல்லா நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு கலெக்டராக நியமிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு டிகிரி முடித்து அவங்க எவ்வளவு பரீட்சைகள் எழுதி பாஸ் பண்ண வேண்டியதாக இருக்கிறத யோசித்து பாருங்கள். அப்போது கவர்மெண்ட்டில் எக்ஸாம் வைக்கிறாங்க, டெஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா? குரூப் 1, குரூப் 2 இது மாதிரி பல எக்ஸாம் வைக்கிறாங்க ஒவ்வொன்றுக்கும். அப்போது இந்த பரீட்சையில் தேர்னவங்க இந்த பணிகளை செய்யலாம், அடுத்து இந்த விதமான இன்னும் கொஞ்சம் அதிகமான அளவு கடினமான எல்லா காரியங்களும் தெரிந்திருந்தால் அவங்க இன்னும் கூடுதலான பொறுப்பில் இருக்கலாம். கவர்மெண்ட் உடைய போஸ்டில் இன்னும் அதிகமான பொறுப்புகளோடு இருக்கலாம். தாசில்தாரா, ஆர்டிஓ, அதுக்கப்புறம் கலெக்டர், இப்படி மேலே போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அவங்க எழுதுகிற பரீட்சையின் அளவுக்கு, அவங்களுக்கு இருக்கிற நாலேஜுக்கு தக்க அளவு, அவங்களுக்கு இருக்கிற அறிவுக்கு தக்கதாக அவங்க அந்த பதவிக்கு போக முடியுது. அந்த பரீட்சையில் மார்க் வாங்குறாங்க, அவங்க ஜெயம் எடுக்கிறாங்க, அவங்க அப்படி அவங்க நல்ல பதவிக்கு போக முடிகின்றது. அதே போல தான் நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக, குழந்தைகளாக இருக்கிறோம். ஆனால் அவருடைய வசனத்தில் வளர தேவ மகிமையில், தேவ பிரசன்னத்தில், ஆண்டவருடைய வசனத்தில் வளர பிள்ளைகளாக மாறிவிடுகின்றோம். நம்ம எல்லாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகின்றது. அதற்கு அடுத்த ஸ்டேஜ் பார்க்கும் பொழுது
அவர் சொல்ல நீங்கள் என்று குமாரர்கள் என்று சொல்லுகின்றார். குமாரர்கள், கிறிஸ்துவுக்குள்ள நம்ம குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் நம்ம இருக்கிறோம். அப்போது பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தை விட்டு குமாரர்கள் இன்னும் ஒரு படி இன்னும் அதிகமாக நீங்கள் என்னுடைய வசனத்தெல்லாம் கை கொண்டு இருப்பீர்களா, என்னுடைய சிநேகிதர்கள் என்று சொல்லப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்போ சிநேகிதர்கள் இன்னும் கூட அவருக்கு நெருக்கமாக, சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுப்பதில் மேலான அன்பு ஒருவனும் செய்ய முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதுன்னு மேலான அன்பு இல்லைன்ட்டு. அப்போது சிநேகிதர்கள் என்று சொல்லி நம்முடைய சீஷர்களை பார்க்கிறாரு. அவர் சிலுவையில் ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக சீஷர்களை பார்த்து என்னுடைய சிநேகிதர்கள் என்று சொல்கிறார். ஏன் அப்படின்னா, அவங்க வளர்ந்துட்டாங்க. அவரோடையே கூட இருந்து 3.5 வருஷம் அவருடைய வசனத்தை கேட்டு கேட்டு சத்தியத்தை அறிந்து 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 அவருக்குள்ளே வளர்ந்து நிலை கொண்டிருக்கிறாங்க. அதனால் அவர்களை சிநேகிதர்கள் என்று சொல்லுகின்றார். அதனோடு கூட மனவாட்டியாக நம்ம எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகின்றார். அப்போது நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க? இப்போது ரட்சிக்கப்பட்ட பின்பு இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க? அப்போது உங்களுக்கு ஏற்ற அளவு கிருபை உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அதான் கிறிஸ்துவின் அளவின் ஈவிற்கு தக்கதான கிருபை பகிர்ந்து கொடுக்கப்படுகின்றது. இப்போ உங்களுக்கு கொடுக்குற கிருபையின் அளவு, நீங்கள் எந்த அளவு உங்களுக்குள்ளே கிறிஸ்து பெருகி இருக்கிறாரோ அந்த அளவு கிருபை கொடுக்கப்படுகின்றது. அப்போது இந்த நாளில் கூட நம்ம ஒரு முடிவு எடுக்கணும், தீர்மானம் எடுக்கணும். இன்னும் ஆண்டவருக்குள்ளே வளரணும், இன்னும் கிறிஸ்துவை போல மாறணும், அவருடைய மனவாட்டியாக ஆயத்தமாகணும். அப்போது அவருடைய கிருபை நமக்குள்ளே இன்னும் அப்படி பெருகி நிற்கும். கண்களை இப்படி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக நீர் எங்கள் கிருபைகளை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறீர். எனவே கிறிஸ்துவுக்குள்ளாக வளர, அவருடைய வசனத்தில் ஊன்ற கட்டப்பட்டு நிலைத்து நிற்க, பலன் கொடுக்க, கனிகளை ஏராளமாய் கொடுக்க நீர் தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள நீர் அனுகிரகம் செய்தருளும். இதோ விசேஷமாக இந்த நாளில் தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறதான சட்டமன்ற தேர்தலுக்காக நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கின்றோம். தேவனுடைய சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேற்றப்படுவதாக. தேவ பிள்ளைகள் சமாதானத்தோடு அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படியாக, கலகமில்லாமல் அமைதியோடு வாழ்ந்திருக்கவும், பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவாகவும், வசனத்திற்கு தடை இல்லாதபடி பெருகவும், ஆண்டவரை ஏற்ற விதமாக அருமையான ஆட்சியை நீர் அமைய செய்து நீர் தமிழ்நாட்டை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக கிருபையை பெற்றுக்கொள்வதில் நீங்கள் முனைந்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.